லேப்டாப்ஸ், மொபைல்ஸ் அப்புறமா வந்து இந்த ஆடியோ வியரபிள்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வேற இந்த ப்ராடக்ட்லலாம் எந்த விதமான ஜிஎஸ்டி கட்டுமே கிடையாது. இதை வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலலாம் கட் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதிலலாம் எதுவுமே வந்து கட் ஆகல. டிவி, ஏசி, வாஷிங் மிஷினு, அப்புறமா இந்த என்னது பாத்திரம் தளக்குவாங்கல்ல, அது என்னது டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, டிஷ்வாஷர், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18% வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செப்டம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்து வருது. ஸோ செப்டம்பர் 22 வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கடுத்தது வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சமாவது விலை கம்மியாக இருக்கணும். ஏன்னா ஒரு 10% அப்படின்ற போது வந்து பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு 10% அப்படின் போதே நம்மளுக்கு 1000 ரூபாய் வந்துடும். ஸோ அப்படின்ற போது அந்த டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா கம்பெனியும் அதை எப்படி